ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருக்கோயில்களை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆந்திர மாநிலம் நந்தலூரில் சௌமியநாத சுவாமி கோயில் ஒன்று இருக்கின்றது. இது கடப்பா மாவட்டத்தில் செய்யூர் நதி, அதாவது பகுதா நதி மற்றும் பஞ்ச நதியின் சங்கமம் அங்கே தான் இருக்குது. அதுக்கு அருகே இது கோயில் அமைந்திருக்கின்றது. நண்டலூர் சௌமியநாத சுவாமி கோயிலுக்கு சென்ற மகாகவி அன்னமாச்சாரியா ஸ்ரீ சௌமியநாத சுவாமிக்கு ஸ்ருங்கார கீர்த்தனாலு என்ற பாசுரத்தை ஏற்றியிருக்கின்றார். கோயிலின் கூரையில் ஒரு பெரிய மீன் செதுக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளூர் புராண கதை ஒன்று இருக்கிறது. அந்த மீன் ஒரு நாள் உயிர் பெற்று கடலில் மறைந்துவிடும் என்று அந்த கூற்று சொல்லுகின்றது. 11ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் நந்தலூர் சௌமியநாத சுவாமி கோயிலை கட்டினாங்க. சோழ மன்னர் 1ஆம் குலோத்துங்கன் இந்த கோயிலின் கட்டுமானத்தை தொடங்கியதாக சொல்கிறாங்க. பாண்டியர்கள், காகத்தியர்கள் மற்றும் விஜயநகர வம்சங்களின் ஆட்சி காலத்தில் இந்த கோயில் பல புதுப்பித்தல்களுக்கு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. பொட்டாபி மன்னர்கள், நெல்லூர் சோழர்கள் மற்றும் மாட்லி மன்னர்களும் கோயிலின் வளர்ச்சிக்கு அவருடைய பங்குகளை அளித்திருக்கின்றார்கள். கோயிலின் கல்வெட்டின்படி கோயிலில் 120 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது. இது கோயிலின் பராமரிப்புக்கும் மற்றும் மேம்பாட்டிற்காக பயன்படுறதாக சொல்கிறாங்க. நந்தலூர் சௌமியநாத சுவாமி கோயில் 4 திசைகளிலும் 4 ராஜகோபுரங்கள் இருக்குது. 12ஆம் நூற்றாண்டில் 3ஆம் சோமேஸ்வரர் கலிகோபுரத்தை கட்டினார். அதே நேரத்தில் விஜயநகர ஆட்சியாளர்கள் தெற்கு நோக்கிய கோபுரத்தை கட்டினார்கள். கோயிலுக்கு முன்பு 4 சிற்ப சிங்கத்தலங்களும் ஒரு தீபஸ்தம்பம் இருக்கின்றது. நந்தலூர் சௌமியநாத சுவாமி கோயிலில் பித்தளை பூசப்பட்ட தகடு, ஒரு பலிப்பீடம், ஒரு கோனேறு அதாவது தண்ணீர் தொட்டி மற்றும் ஒரு பெரிய யக்ஞ மண்டபத்தால் மூடப்பட்ட 20 அடி துவஜஸ்தம்பம் உள்ளது. கோயிலில் 2 குளங்கள் இருக்குது. ஒன்று உள்ள கலிகோபுரத்திற்கு எதிரே, மற்றொன்று வெளியே இருக்குது. சிங்கத்தலைகள் கொண்ட 108 தூண்கள் கோயிலின் தனித்துவமான ஈர்ப்பை உருவாக்குறது. இவை இல்லாமல் கீழே காணப்படுகின்றத பல்வேறு கல்வெட்டுகளை நம்ம பார்க்க முடிகிறது. இங்கு வீட்டிற்கும் பெருமாள் என்னென்ன விஷ்ணுவோட வம்சமான ஸ்ரீ சௌமியநாத சுவாமி, அவரது சிலை 7 அடி உயரம் இருக்குது. கிழக்கு நோக்கி உள்ள திருமுக மண்டலம், தெய்வம் சாலகிராமம், அவருக்கு 4 கைகள் இருக்குது. ஒரு சுதர்சன சக்கரம், மற்றொன்று பாஞ்சஜன்ய சங்கு அவர் ஏந்தியிருக்கின்றார். அவர் திருப்பதியில் உள்ள வெங்கடேஸ்வரரை போலவே இருக்கின்றார். திருமலை உட்பட ஒவ்வொரு கோயிலிலும் பாலாஜி கரிஹஸ்தம், அதாவது தெய்வத்தின் இடது கை இடுப்பில் உள்ளது தோரணையில் இருக்குது. அதே நேரத்தில் நந்தலூர் சௌமியநாத சுவாமி கோயிலில் அவர் அபயஹஸ்தம் தோரணையில் வலது கையை உறுதியான தோரணையில் பிடிச்சிருக்கிறார். அவரது அவரது துணைவியாரான மகாலட்சுமி அம்மவாறு 2 தாமரைகளை வச்சு மூலவர் மார்பில் காணப்படுகின்றார். பிரயோக நரசிம்ம சுவாமி, விநாயகர் சுவாமி, கருடன், ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு தனித்தனியாக சன்னதிகள் இருக்குது. சூரியன் கதிர்கள் நேரடியாக மூலஸ்தான தெய்வமான ஸ்ரீ சௌமியநாத சுவாமி மீது விழருது. அந்த சிலையை பார்க்க எந்த செயற்கை ஒளியும் தேவையில்லை. உத்தராயணத்தின் போது சூரியன் கதிர்கள் நேரடியாக தெய்வத்தின் பாதங்களை விழுகின்றன என்று சொல்கிறார்கள். 1000 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலை இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் பராமரிக்கின்றது. இந்த பகுதிக்கு வரும்போது கட்டாயம் இந்த திருக்கோயிலை தாங்கள் தரிசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மதவ மாமவ தேவ கிருஷ்ண மாதவ மாமவ தேவ கிருஷ்ண யாதவ கிருஷ்ண
यदुकूल कृष्ण माधव मामव देव कृष्ण यादव कृष्ण यदुकूल कृष्ण साधुजनाधार सार्वभौम साधुजनाधार सार्वभौम माधव मामव देव माधव मामव देव माधव मामव देव कृष्ण यादव कृष्ण यदुकूल कृष्ण अम्बुजलोचन कंबुसुभग्रीव अम्बुजलोचन कंबुसुभग्रीव बिंबाधर चंद्रबिंबानन काम्बेय वासक्रम रत्नसुमौदिग काम्बेय वासक्रम रत्नसुमौदिग शारद चंद्र जनित मदम शारद चंद्र जनित मद माधव मामव देव कृष्ण यादव कृष्ण यदुकूल कृष्ण नारायण निल नामध स्मरणय कारामृतमु एल्ल नालिगे बडली नारायण निल नामध स्मरणय कारामृतमु एल्ल नालिगे बडली नारायण कष्टदल्लिरली उत्कृष्टदल्लिरली कष्टदल्लिरली उत्कृष्टदल्लिरली एष्टालनु मधिकटु नीनेली कष्टदल्लिरली उत्कृष्टदल्लिरली एष्टालनु मधिकटु नीनेली कृष्ण कृष्ण एल्दो सिस्टरू वेणुव कृष्ण कृष्ण एल्दो सिस्टरू வேடோவ. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு
தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன். தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன். இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.